ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பார்க்க போகிறோம்னா டைப் ரைட்டிங்கோட சர்டிஃபிகேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்றைக்கு வந்திருக்குன்னா 26ஆந்தேதி வந்திருக்கு. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் வீடியோ போடல, எனக்கு சில சுச்சுவேஷன்ஸ்னால நான் போட முடியல. இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக போடுறேன். பாருங்கள், தேர்வு பிரிவு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் அரசு வணிகவியல் தேர்வு பிப்ரவரி 2023 நடைபெற்ற அரசு வணிகவியல் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தனி தேர்வுகளுக்கான பிரைவேட் கேண்டிடேட்ஸ் மாவட்ட மண்டல விநியோக மையங்களில் சான்றிதழ் பெறுதல் தொடர்பாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிப்ரவரி மாதம் எழுதியிருந்தீங்களா, அதோட ப்ரைவேட் கேண்டிடேட்ஸுக்கான சர்டிஃபிகேட்டு. அதே பிப்ரவரி கேண்டிடேட்ஸ் எழுதியிருந்தவங்களோட இன்ஸ்டியூட் மூலமாக எழுதியிருந்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்திருக்கும். இன்னும் சில பேர் சர்டிஃபிகேட் வரல அப்படிங்கிறீங்க. நிறைய பேருக்கு வந்திருக்கனால டைம் ஆகிட்டுங்கிறதுனால நான் வீடியோ போடலை. ஆக்சுவலாக வந்துருச்சு, இல்லைனா உங்கள் இன்ஸ்டியூட்டில் கேட்டு பாருங்கள். ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பிப்ரவரியில் எக்ஸாம் எழுதியிருந்தால் எனக்கு சர்டிஃபிகேட் வரல அப்படின்னு. எப்போ வரும்னு வந்துருச்சுங்கன்னு எல்லாேருக்கும் டவுட்டாக இருந்துச்சு. இன்ஸ்டியூட்டில் கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். இல்லைன்னா இப்போயாவது கேட்டு பாருங்கள் வந்திருக்கான்னு. இப்போ வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 23 நடைபெற்ற அரசு வணிகவியல் தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்ற தனித்தேர்வர்களுக்கு ப்ரைவேட் கேண்டிடேட் உரிய ஆதாரங்கள் ஐடி ப்ரூஃப், ஹால் டிக்கெட், ஆதார் காண்பித்து 9/10 முதல் 11/10 வரை இணைப்பில் உள்ளபடி சம்பந்தப்பட்ட மாவட்ட மண்டல விநியோக மையங்களில் சான்றிதழ்கள் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அதாவது 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளே. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி. 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? மண்டேலேருந்து மண்டேலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். 3 நாள். மேலும் கொடுக்கப்பட்டுள்ள தேதிக்குள் வழங்கப்படாமல் உள்ள சான்றிதழ்களை 20/10 தேதிக்குள் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறு மண்டல விநியோக மையங்கள் கல்லூரி முதல்வர்களிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது எங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய இடத்துல வாங்கிக்கலாம். அது எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறதையும் கீழே இதிலே கொடுத்துருக்காங்க, பாருங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த மாவட்டத்தில் பார்த்துக்கோங்க. சைடில் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாவட்டத்தை பார்த்துட்டு உங்களோட சென்ட்ரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதி இந்த காலேஜே உங்களுக்கு சென்டராக இருந்துச்சுன்னா அது இதில் கொடுத்துருந்தாங்க. அந்த சென்ட்ரு நம்பர் டைப் பண்ணி இந்த சர்ச் போர்டில் போய் இதை சர்ச் பண்ணிங்கன்னா, இப்போ 101 அப்படின்னா 101ன்னு சர்ச் பண்ணோம்னா அதிலே காமிக்கும். சாரி, இல்லைனா உங்கள் எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டிங்கன்னா எந்த சென்டரில் எங்கே இருக்குது உங்கள் சர்டிஃபிகேட்டு அப்படிங்கிறதையும் காமிக்கும். வெயிட் பண்ணுங்கள். இந்த எத்தனை சென்டருங்கிறது இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். மொத்தம் 36 சென்டரில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு எங்கே வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பார்த்துக்கிட்டு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா எந்த சென்டரில் உங்களோடது இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஹால் டிக்கெட் முக்கியங்க. ஹால் டிக்கெட் கம்பல்சரி. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. வேறு ஐடி ப்ரூஃப் இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? சர்டிஃபிகேட் நம்பர், என்னென்ன சர்டிஃபிகேட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறாங்க, சென்டரில் கொடுக்குறாங்கங்கிறது சர்டிஃபிகேட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த பிடிஎஃப் வேணுனாலும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, பாய். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய். தேங்க்யூ.